மார்கழி 25ஆம் நாள் கூடிய கோலம், அதோட வெள்ளிக்கிழமை கூட. இன்னைக்கு மார்கழி 25. இன்னைக்குடைய பாசுரம் வந்து ரொம்ப அழகான பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, அப்படி வரக்கூடிய பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். அதாவது இத்தனை நாள் நம்ம பார்த்த பாசுரத்தில் கண்ணனை மெய்ப்படுத்தி பாடுற பாசுரம். கண்ணன் எப்படி பிறந்தார் என்று ஆண்டாள் நாச்சியார் அழகாக சொல்லியிருக்கா. ஒருத்தி மகனாக பிறந்து ஒருத்தி மகனாய் வளர்ந்து. நம்ம எல்லாருக்குமே தெரியும் கண்ணன் எப்படி பிறந்தாருன்னு. அதாவது தேவகி கிட்ட பிறந்துட்டு அன்னைக்கு ராத்திரியே எடுத்துகிட்டு வந்து யசோதா தாயார்கிட்ட விட்டுறாங்க, அங்கே வளர்றாரு. ஸோ இதில் என்ன மீனிங் உள்ளடங்கி இருக்குன்னா, அப்படிப்பட்ட கண்ணன் பிறந்தா, அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடியே பயம், பிறந்துட்டார்னா இன்னும் பயமாக இருக்குது. அவர் மாமாவுக்கு, அவர் மாமா வந்து ரொம்ப பயப்படுறாரு இல்லையா. அவர் வந்து 8 குழந்தையில் 7வது குழந்தை வரைக்கும் கொன்னுடுறாரு. 8வது குழந்தைய வந்து கொல்லணும் பார்க்கும்போது தான் இவர் வந்து யசோதா தாயத்தை மறைந்து வளர்றாரு. அந்த கண்ணன் வந்து எப்படியாவது அவரை வந்து அடக்க போகிறார். அவரோட ஆணவத்தையும் திமுறையும் அடக்க போகிறார் அந்த மாமாவை. அதுக்குள்ளேயும் அவருக்கு வந்து பயம், ஐயோ பிறந்துட்டானா, பிறக்க போகிறானா, 8வது குழந்தை வரப்போகுதா, அப்படிலாம் கம்சன் ரொம்ப பயந்துட்டு இருக்கார் இல்லையா. ஸோ புலி வயிற்றில் அதாவது நம்மளுக்கு ஒரு பயம் இருந்தால் நம்ம வயிற்றில் புலி கரையும் இல்லையா, ஒரு மாதிரி இருக்கும், டென்ஷனாக இருக்கும். வயிறுலாம் நெருப்பு பற்ற வைக்கிற மாதிரி வயிறு இருக்கிற மாதிரி அவர் வந்து மேம்படுத்தி பயம் உண்டாக்கிறாரு. அதாவது அந்த பயத்தை உண்டாக்கி எப்படியாவது ஒன்று அழிக்க போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருது அவருக்கு. ஸோ அப்படிப்பட்ட கண்ணன் வந்து அழகான பாசுரத்தை சொல்லி, அப்படிப்பட்ட கண்ணன் நீ, அதாவது ஆணவம் திமிரு அகங்காரம் இருக்கிற எல்லாரையும் அழிச்சிட்டு நல்ல மனசோட நல்ல இதயத்தோடு இருக்கிறவங்களை வந்து நீ எப்பயும் காப்பாற்றுவ, நீ எப்படியும் நல்லவங்கிட்டே வருவ, நல்லவங்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் வந்து அழகாக இந்த பாசுரத்தை எடுத்து உள்ள மீனிங் வந்து ரொம்ப மீனிங்காக இருக்கும். அது உள்ளே போனோன்னா கடல் மாதிரி ஆழமாக போயிட்டே இருந்தால் மீனிங் நிறைய போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக யதார்த்தமாக, அதாவது நம்மளுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து எடுத்து சொல்கிறேன் இந்த மீனிங் கருத்தை. ஆண்டாள் நாச்சி அப்படி சொல்லி நம்மளுக்கு எல்லாருக்குமே, அதாவது எந்த பாசுரத்தையும் பார்த்துருந்தோம்ங்க, ஆணவம் திமிரு அகங்காரம் இருக்கிறவங்களை அழிக்கிறது தான் பெருமாளுடைய அவதாரமே உடைய. நல்லவங்களை எப்பயும் காப்பாற்றுவ, நீ எப்பயும் நல்லவங்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லி நீ எனக்கு வந்து ஆசீர்வதிக்கணும், நீ கூட வரணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாடுற நோன்பு தான் இந்த பாட்டு. ரொம்ப அழகான பாசுரம். இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமையாக இருக்கனா கூட தாயாருக்கு பிரசாதமாக வைக்கணும் இல்லையா. அதனால இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பால் பொங்கல், பால்லையே பொங்கல் செஞ்சு நெய் நிறைய விட்டு முந்திரி போட்டு பிரசாதமாக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பிரசாதம் பால் பொங்கல்.